Assalamualaikum warahmatullahi wabarakatuh. Good morning. So இதில நம்ம MCQ சம்பந்தப்பட்ட ஒரு சில முக்கியமான விஷயங்களை பார்க்க போறோம். இது கிளாஸ் என்ன சொல்லில்ல, உங்களுக்கு சில ட்ரிக்ஸான MCQ தேவையான முக்கியமான விஷயங்களை நான் ஷேர் பண்ணுவேன். ஸோ கட்டாயம் எல்லா விஷயங்களையும் நீங்கள் நோட் பண்ணி எடுங்க. நீங்கள் எந்த ஸ்டூடெண்டாகவும் இருக்கீங்களோ எந்த ஸ்டூடெண்ட் இல்லைனாலும் பிரச்சனை இல்லை, டசன்ட் மேட்டர். ஆனால் நீங்கள் விஷயத்தை கேட்ச் பண்ணீங்கன்னு சொன்னால் நல்லா. உங்களுக்கு நான் ஏழுமான அளவுக்கு சில முக்கியமான விஷயங்களை நான் பப்ளிக்காக ஷேர் பண்ணுவேன், கட்டாயம் யூஸ் பண்ணிக்கோங்க. அதோட நான் ஒவ்வொரு வீடியோலையும் சில முக்கியமான விஷயங்களையும் சொல்லுவேன், சில கொஷின்ஸும் கேட்பேன். ஸோ அந்த குறிப்பிட்ட கொஷனுக்கு நீங்கள் ஆன்சரை கமெண்ட்டில் பண்ண பண்ணுங்கள். ஸோ நீங்கள் சோசியல் மீடியாவில் உங்களோட ஆக்டிவிட்டியை குறைக்கணுங்கிறதுக்காக நீங்கள் குறிப்பிட்ட வீடியோவை ஃபுல்லாக பார்த்துட்டு டவுன்லோட் பண்ணி பார்க்கலும் பப்ளிக் வீடியோஸ்னால். ஸோ நீங்கள் குயிக்காக பார்த்துட்டு டவுன்லோட் பண்ணி பார்த்துட்டு ஆஃப்லைனில் வச்சு பார்த்தீங்கன்னா பெட்டர். ஸோ பார்த்துட்டு நீங்கள் இந்த குறிப்பிட்ட நம்பருக்கு அந்த குறிப்பிட்ட ஷார்ட் நோட்ஸ் அதோட ரிலேட்டிவான கொஷின்ஸுக்குரிய ஆன்சர் நீங்கள் அனுப்பினா நல்லா. இல்லாட்டி கமெண்ட் பண்ண எழுதுனா பண்ணுங்கள். அப்படின்னா கமெண்ட் கேட்கலாம், குறிப்பிட்ட கொஷின்ஸ் கேட்பேன். ஸோ அதுக்குரிய ஆன்சர்ஸ் அதுக்கு முதல் உங்களுக்கு 2024 பேப்பர் ஃபிசிக்ஸ் பேப்பர் சேஞ்ச் ஆகிறதுக்கு வாய்ப்பு கூடன்னு சொன்னால் அதுக்கேற்ற மாதிரி ரெடி ஆகணும். உங்களை பயம் காட்டல இருந்தும் பேப்பர் சேஞ்ச் ஆகிறதுக்கு இல்லாட்டி பேப்பர் அடுத்த பேப்பரை ஒப்பிடுற டைமில் கொஞ்சம் ஹார்டாக வரது வாய்ப்பு கூட, சரியா? ஆனால் எப்படி ஹார்டாக வந்தாலும் சிலபஸுக்குள்ளே வரப்போகுது. எல்லாம் தெரிஞ்சிருக்கணுமா, எல்லா சிலபஸும் எல்லா யூனிட்டும் ஃபுல்லாக கவர் பண்ணியிருக்கணுமா, ஃபிசிக்ஸில் ஒரு எடுக்கணும்னு கேட்டால் இல்லை. நீங்கள் குறிப்பிட்ட விஷயங்களை மட்டும் படித்து ஃபிசிக்ஸில் ரிசல்ட் எடுக்கணும். அதை நம்ம சொல்லுவோம் எக்ஸ்பெக்டேஷன் சொல்லி. எக்ஸ்பெக்டேஷனுங்கிறது கெஸ் பண்ணிட்டு போகிறங்கிறதோட பிளான் பண்ணிட்டு போனோம்னா நல்லா வழங்கிட்டா. உதாரணத்துக்கு டாக் டிக் டூக்கில் போடுற அப்படி நான் சொல்ல வரல. ஒரு பிளான் சொன்னால் அனலைஸ்ன்னு சொன்னால் லாஸ்ட் டைமில் கூட 2023 நான் ப்ராக்டிக்கலுக்கு அனலைஸ் பண்ணி எக்ஸ்பெக்டேஷன் போட்டுருந்தேன், எஸ்ஏக்கு போட்டுருந்தேன். ப்ராக்டிக்கல் சொன்னால் ஸ்ட்ரக்சர், எஸ்ஏக்கு போட்டுருந்தேன், எம்சிக்கு பாயிண்ட் சொல்லி போட்டுருந்தேன். ஸோ நான் அதை எப்படி எடுத்துருந்ததுன்னு சொல்லியிருந்தேன். யாரையும் காப்பி பண்ணல, ஓனாக தான் எடுத்திருந்தேன். ஸோ அதை எப்படி எடுக்கிறேன்னும் என்னோட படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் தான் சொல்லி கொடுத்தீங்க. ஸோ அந்த வேலையில் ஃபாலோ பண்ணினா உங்களுக்கு அந்த ஃபிசிக்ஸ் இன்ட்ரெஸ்டாகவும் இருக்கும், அதோட கஷ்டமாக இருக்க மாட்டேச்சு. இன்ட்ரெஸ்டாகவும் இருக்கும், கஷ்டமாக இருக்க மாட்டேச்சு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பிளான் பண்ணிங்கன்னா சரி. அதுக்கு முதல் எல்லாம் அதாவது ஃபுல் சிலபஸும் கவர் பண்ணிக்கணுமா, ஃபிசிக்ஸில் எடுக்கணுமான்னு கேட்டால் இல்லை. எல்லாம் தெரிஞ்சவன் கட்டிக்காரன் இல்லை. குறிப்பிட்ட பேப்பரில் குறிப்பிட்ட கொஷனை செய்கிற அளவுக்கு குறிப்பிட்ட டைமுக்குள்ளே செய்கிற அளவுக்கு நாலேஜ் இருந்தால் போதும். அவன் தான் உண்மையான கட்டிக்காரன் ஸ்ரீலங்கன் எடுக்கேஷனை பொறுத்த வரைக்கும். மற்றபடி உங்களோட நாலேஜ் இவ்வளவு இருக்கு அவ்வளோ இருக்குன்னு டெஸ்ட் பண்ணல. 2 மணிக்கு ஆகுமா 50 MCQ செய்யணும், 4 ஸ்ட்ரக்சர், அதனால் 5 எஸ்ஏ வர இல்லை, 5 எஸ்ஏ வருமா 8 எஸ்ஏ வரும். 5ஆவதுலேருந்து ஸ்டார்ட் ஆகும். நிறைய பேருக்கு எத்தனை எஸ்ஏ வரணும்னு கூட தெரியாது. 8 எஸ்ஏ கொஸ்டின் வரும். 5ஆவது 6ஆவது 7 8 9ல் ஏ பார்ட் பி பார்ட் 10ல் ஏ பார்ட் பி பார்ட்னு சொல்லி டோட்டலாக 8 கொஸ்டின் வரும். ஸோ அந்த 8ல் நீங்கள் 9ஆவது கொஸ்டின் இல்லாட்டி 10ஆவது கொஸ்டினை நீங்கள் சூஸ் பண்ணீங்கன்னா ஏ செஞ்சால் பி சேர்த்த வரல, பி செஞ்சால் ஏ சேர்த்த வரல. ஏதாவது ஒன்றை செஞ்சால் போதும். 2 செஞ்சீங்கன்னா ஏதாவது ஒன்றுக்குரிய மார்க்ஸ் தான் கிடைக்கும். ஸோ தேவையில்லாத வேலைகள் பார்க்காம எந்த கொஸ்டினும் செய்யலும் உங்களுக்கு எந்த எஸ்ஏல மார்க்ஸ் கூடியா வருதோ செஞ்சு பார்த்தா தான் விளங்கும். சும்மா இப்போ நிறைய பேர் சொல்லுவாங்க மெக்கானிக்ஸ், நிறைய பேர் சொல்றது தானே மெக்கானிக்ஸ், வேவ்ஸ் அண்ட் வைப்ரேஷன், எலக்ட்ரிசிட்டி, ஹீட், இந்த 4 எஸ்ஏம் செஞ்சால் ஸ்கோர் பண்ணணும்னு சொல்லுவாங்க. ஸோ அது அவங்களோட ஒப்பீனியன். உங்களோட நிலைமை உங்களுக்கு தான் தெரியும். உங்களோட நிலைமை உங்களுக்கு தான் தெரியும்னு சொன்னால் என்னது, உங்களுக்கு இப்போ ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மேட்டர் எஸ்ஏ நல்லா செய்யப்படுது, ஃபீல்டு எஸ்ஏ நல்லா செய்யப்படுது, மெட்டர் அண்ட் ரேடியேஷன் எஸ்ஏ நல்லா செய்யப்படுது. அதுக்காக இன்னொரு நாள் சொல்கிற ஒப்பீனியனை நீங்கள் சாய்ஸ் பண்ணுறதா இல்லை. உங்களோட சிச்சுவேஷன் உங்களுக்கு தான் தெரியும். உங்களுக்கு எந்த கொஸ்டின் செய்யப்படுது, எந்த கொஸ்டினில் இன்ட்ரெஸ்ட் கூடையோ அதுக்கு நீங்கள் பீரியாரிட்டி கூடியா கொடுத்து சாய்ஸ் பண்ணிங்கன்னா பெட்டர். நான் எம்சிக்கு கூடிய ட்ரிக்ஸ் தான் கதைக்க வந்தேன். ஃபஸ்ட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும் பேப்பர். 50 MCQ வருமாண்டா 50 MCQ அனலைஸ் பண்ணுங்கள். அனலைஸ் பண்ணுறது ஒரு வருஷத்தை வச்சு இல்லை,
கடந்த கால பாஸ்ட் பேப்பர் எல்லாத்தையும் ரெண்டு ஒன்று தான். கடந்த கால பாஸ்ட் பேப்பர்ஸ் இருக்கு தானே, பாஸ்ட் பேப்பர்னாலும் கடந்த கால பேப்பர்னாலும் ஒன்று தான். ஸோ அந்த பேப்பர்ஸ் எல்லாம் எடுத்து நீங்கள் அனலைஸ் பண்ணணும். ஆனால் உங்களுக்கு இருக்கிற நாள் 130 நாள் தானே இருக்கு. இதுக்குள்ள நீங்கள் மெனக்கடையணும் மாட்டுக்கடை இல்லை. அதுக்கு தான் உங்களுக்கு நான் ஸ்ட்ரக்சர் கொஸ்டின் செய்யறதுக்கு எந்த பேட்டர்னை யூஸ் பண்ணணும், எஸ்ஏ கொஸ்டினை செய்யறதுக்கு எந்த பேட்டர்ன் யூஸ் பண்ணணும், எம்சிக்யூ கொஸ்டின்ஸ் செய்யறதுக்கு எந்த பேட்டர்னை யூஸ் பண்ணணும், எப்படி தியரி ரிவைஸ் பண்ணணும்னு சொல்லி ஈச் அண்ட் எவ்ரி பார்ட் ஐடியாஸ் ஆல்ரெடி கொடுத்தீங்க. ஸோ அந்த ஃபார்மேட்டை ஃபாலோ பண்ணுங்க. நீங்கள் எந்த ஸ்டூடெண்ட் இருந்தாலும் பிரச்சனை இல்லை, அவுட் ஆஃப் எந்த ஸ்டூடெண்ட் இருந்தாலும் பிரச்சனை இல்லை, டசன்ட் மேட்டர். என்ன இருந்தாலும் நான் உங்களுக்கு அடிக்கடி சொல்றது இந்த வேலை தான் படிக்கணும் வேண்டி இல்லை. உங்களுக்கு எந்த வே பெட்டராக இருக்கோ அந்த வேலை ஃபாலோ பண்ணுங்க. டாக் டிக் டூக் மெத்தட் சொல்லி தரல, ஒழுங்கான ஃபிசிக்ஸ் தான் சொல்லி தர. ஆனால் டெக்னிக் உங்களுக்கு என்ன தேவை, 50 MCQல அவுட் ஆஃப் 40+ ஸ்கோர் பண்ணணும். அந்த 50 MCQவை 2 மணி நேரத்துக்குள்ள செய்யணும். ஸோ ஈச் அண்ட் எவ்ரி MCQ 2 நிமிஷம் டைம் இல்லை. ஸோ டிபெண்ட் ஆன் அந்த கொஸ்டின் வெயிட். ஃபர்ஸ்ட் கொஸ்டினும் 50 கொஸ்டினும், அதாவது முதலாவது கொஸ்டினும் 50வது கொஸ்டினும் சேம் வெயிட்ல இருக்குமா? இல்லை. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்த்த உடனே விட வரும், 50வது கொஸ்டின் பார்க்க தான் விட வரும். ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் என்ன செய்யணும், பிளான் பண்ணணும். அப்போ சும்மா போயிட்டு ஒரு மொரட்டுவ எக்ஸாம் மட்டும் செஞ்சுட்டு, அதே மாதிரி ஒரு ஸ்கூலில் ஏதாச்சும் ஒரு டேர்ம் எக்ஸாம், அதுவும் ஸ்கூலுக்கு வரணும்னா ஒரு டேர்ம் எக்ஸாம் செஞ்சிருக்கணும்னு சொல்லி கட்டாயப்படுத்தி போயிட்டு செய்வீங்க. மற்றபடி பேப்பர் ப்ராக்டிஸ் ஒன்று இல்லாட்டி நீங்கள் ஃபைனல் பேப்பரை நீங்கள் ஒரு எக்ஸாம் ஹாலில் ஃபேஸ் பண்ணுற டைமில் எக்ஸ்பீரியன்ஸே இருக்க மாட்டுச்சு. அப்போ அந்த டைமில் வாசிக்கிறதுக்கு மட்டும்தான் டைம் காணும். அப்போ 50 MCQ செய்ய போனீங்கன்னா அனுபவிச்சு பார்த்துருப்பீங்க, எக்ஸ்பீரியன்ஸ் இருந்திருக்கும். யாருக்குன்னா செகண்ட் ஸ்டேஜ் தேர்ட் ஸ்டேஜ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு. ஸோ நான் சொல்கிறது எல்லாம் உங்களுக்கு எப்படியோ வந்து போகும். பாஸ்ட் இஸ் பாஸ்ட், டசன்ட் மேட்டர். இதுக்கு புறவும் அப்படி இருக்கக்கூடாது. நிறைய பேர் பிரச்சனை என்ன, MCQ 35 செய்ய கிடைச்சிச்சு, 35 செஞ்சீங்கன்னா 35 வருமா? வரலாம். ஆனால் 30 தான் வரும். 30 செஞ்சீங்கன்னா என்ன 30 வரும்டா, சி தான் வரும், பி மேபி வரலாம். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன செய்யணும், பேப்பர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்க, பிளான் பண்ணுங்க, ப்ராக்டிஸ் பண்ணுங்க, மேக்ஸிமம் டார்கெட் பண்ணுங்க. உங்களோட ஃபோக்கஸ் இப்போ இதில் மட்டும் இருக்கணும், படிப்பில் மட்டும். இருக்கிற நாள் வெறும் 130 நாள். ஸோ 130 நாளையும் சரியாக பிளான் பண்ணுங்க. டெய்லி 15 மணி நேரம் படிக்கிறதுக்கு பிளான் போடுங்க. ஆனால் கனவு பெருசாக தானே இருக்கணும். அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஃபுல்லாக படிக்கணும்னு கேட்டால் இல்லை. எடுத்த உடனே 15 ஹவர் நாளைக்கு படிக்கணும்னு கேட்டால் இல்லை. ஸோ ஒரு 10 ஹவர் 8 ஹவர் லைக் அப்படி தான் படிக்கலாம். எடுத்த உடனே 8 ஹவருக்கு போயிடலாம். ஒரு 3 ஹவர் 4 ஹவர் சின்ன ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டை கன்சிஸ்டன்சி லெவலில் மெயின்டைன் பண்ணிக்குவாங்க. லைக் ஒரு வயசமான MX கிராஃப்டில் போனாலும் பிரச்சனை இல்லை, சரியா? நீங்கள் சீரான 6 முடுகள் PT கிராஃப்டில் போகல, அதுக்கேற்ற மாதிரி போனாலும் பிரச்சனை இல்லை. அதிகரிக்கிற 6 முடுகள்லாம் போகணும் மட்டும் கட்டாயம் இல்லை, சரியா? ஸோ பிளான் பண்ணுங்க, ஃபுல் பிளான். 130 டேஸ் இருக்கு. நாட் ஓன்லி ஃபிசிக்ஸ் பட் ஆல்சோ மற்ற பாடம். அடுத்து என்ன, இந்த முறை ஃபிசிக்ஸ் பேப்பர் கொஞ்சம் டிஃப்ரெண்டாக வரும். உங்களோட சில கொஸ்டின்ஸ் கேட்குறேன், இந்த முறை ஃபிசிக்ஸ் பேப்பர் டிஃப்ரெண்டாக வருமா வராவா? அப்படி வருமாண்டா உங்களுக்கு MCQல சேஞ்சஸ் வருமா? ஏன்னா நீங்கள் நார்மலாக பார்த்தீங்கன்னா 2011 பேப்பர் 2012 பேப்பர் ரெண்டையும் ஒப்புற டைம் 2011 பேப்பர் என்னது கொஞ்சம் ஹார்டாக இருந்திருக்கு. ஹார்டுன்னா 2012 ஒப்புற டைம். 2015 பேப்பர் 2016 பேப்பர் 2016 பேப்பரோட ஒப்புற டைம் 2015 பேப்பர் ஈஸியாக இருக்கும், ஈஸியாக கஷ்டமாக இருக்கும். 2020 2019 பேப்பர் ஈஸியாக இருக்கும். 2019 பேப்பர் டிஃப்ரெண்டாக இருக்கும். அதுவும் சிலபஸ்க்கு வந்து ஒரு ஜாய் பேப்பர். இப்போ 2020 21 22 23 பேப்பர்ஸ் எடுத்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் பாஸ் பேப்பர் பேஸ் பண்ணால் வருது. 2024 பேப்பர் மேபி சேஞ்ச் ஆகிறது வாய்ப்பு இருக்கு. சேஞ்ச் ஆகுதுன்னு சொன்னால் உங்களுக்கு அந்த ABN மாத்திரல குறிப்பிட்ட கொஸ்டினில் ஓடுற மாற்றிடும், இல்லாட்டி கொஞ்சம் டிஃப்ரெண்டாக அடிக்கணும். மற்றபடி என்னது ஒவ்வொரு யூனிட்லையும் இத்தனை கொஸ்டின்ஸ் வருமானு சொல்லி இருக்கும். ஸோ அதை கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருப்பாங்க, அவ்வளோதான். மற்றபடி உங்களுக்கு பேப்பர் ஹார்டாக வரச்சுன்னா சிலபஸ்க்குலாம் வரும், அதனால இதெல்லாம் சஃபல் பண்ணுவான். ஃபார் எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரக்சர் வளமையாக மெக்கானிக்ஸ் மெஷர்மெண்ட் தான் வர. உங்களுக்கு சம்டைம் வேற ஒரு ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மேட்டர் போட்டால் 2023 கூட மெஷர்மெண்ட் மெக்கானிக்ஸாக வந்தேன்.
இல்ல. ஆனா நீங்க பார்த்து வச்சிருப்பீங்க ஓவராலா ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரக்சர் வாரன்னு சொன்னா மெக்கானிக்ஸ் மெஷர்மென்ட் பேஸ் பண்ணி வரும். ரெண்டாவது ஸ்ட்ரக்சர் ஹீட் பேஸ் பண்ணி வரும், தெர்மல் பிசிக்ஸ். மூணாவது ஸ்ட்ரக்சர் தேர்ட் ஸ்ட்ரக்சர் வேவ்ஸ் அண்ட் வைப்ரேஷன் பேஸ் பண்ணி வரும். ஃபோர்த் ஸ்ட்ரக்சர் எலக்ட்ரிசிட்டி சம்டைம் எலக்ட்ரானிக்ஸ் பேஸ் பண்ணி வரும்னு சொல்லி நீங்க பார்த்து வச்சிருப்பீங்க. ஆனா எல்லா டைமும் 100% அப்படிதான் வருமானு கேட்டா இல்ல. 2019 ஸ்ட்ரக்சர் 1 மெஷர்மென்ட் மெக்கானிக்ஸ் பேஸ் பண்ணி வந்துச்சா இல்ல. ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மேட்டர்லயும் ஸ்ட்ரக்சர் क्वेश्चंस இருக்கு. சோ அதுல வர இயலும். லைக்வைஸ் 2020 ஸ்ட்ரக்சர் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மேட்டர் பேஸ் பண்ணில ஆனா கொஞ்சம் டிஃபரண்டா வந்துச்சு. லைக்வைஸ் இந்த வருஷம் கூட 2023 லாஸ்டா வந்த பேப்பர் எடுத்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரக்சர் என்ன உங்களுக்கு அந்த அலைவு காலம் கண்டுபிடிக்கிறது ஜி துணிகிறது, அதாவது ஈர்ப்பார்முடுகள் துணிகிற பிராக்டிக்கல் தான் வந்துச்சு. வெளியே ஊசல் சம்பந்தப்பட்ட விஷயம். ஸோ அது வேவ்ஸ் வைப்ரேஷன் அப்படிதானே. ஸோ பிராக்டிக்கல் எப்பயும் அதாவது ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரக்சர் பிராக்டிக்கல் 1 to 9 மெஷர்மென்ட் மெக்கானிக்ஸ் பேஸ் பண்ணி வந்துச்சு இல்லை. ஸோ இந்த முறை நான் உங்களுக்கு கேட்கிறது ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரக்சரா எந்த பிராக்டிக்கலும் ஆறதுக்கு வாய்ப்பு கூட. கெஸ்ஸிங் இல்லை, நீங்கள் உருப்படியாக ஒரு 20 years பாஸ் பேப்பர் செஞ்சு லாஸ்ட்டாக ஒரு 3 வருஷத்தை அனலைஸ் பண்ணியிருப்பீங்கன்னா உங்களுக்கு வளங்க எந்த ப்ராக்டிக்கல் இது வரைக்கும் வரல. 38 ப்ராக்டிக்கல் இருக்கு, ரிமூவ் பண்ணப்பட்டு 22, 23, 30, 39. அப்போ 42ல் 4 கழிச்சா 38 என்னென்ன ப்ராக்டிக்கல் இது வரைக்கும் வரல. சரி, ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரக்சரா என்ன வரையும்? சாரத்து சம்மந்தப்பட்டு வரையுமா, இல்லாட்டி விசை நேகர விதி வருமா, இல்லாட்டி இன்ஸ்ட்ருமெண்ட் கருவிகள் சம்மந்தப்பட்டு வருமா, சொல்லுங்க பார்ப்போம். இல்லாட்டி டிஃப்ரெண்ட் வருமா, இல்லாட்டி ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மேட்டர்ல ஏதாச்சும் வருமா? சரி, ரெண்டாவது ஸ்ட்ரக்சர் ஹீட்டை பேஸ் பண்ணி வரும். இந்த முறை எந்த ப்ராக்டிக்கல் வரும்? லாஸ்டா என்ன வந்துச்சுன்னு தெரியுமா? லாஸ்டா என்ன ப்ராக்டிக்கல் வந்துச்சு? உருகலின் தன்முறை வெப்பம் துணிகிறதா, அதுல கலவை முறையா, இல்லாட்டி குளிரல் முறையா, இல்லை வேற என்னமா? சரி, ஓகே. இந்த முறை என்ன வரையணும் சொல்லுங்க. நீங்க சொல்லுங்கன்னு சொன்னா நீங்க பார்த்துட்டு நீங்க கமெண்ட் பண்ணலாம், இல்லாட்டி எனக்கு மெசேஜ் போடலாம் ஸ்டூடெண்ட் சொன்னா. ஓகே, தேர்ட் ஸ்ட்ரக்சர் வேவ்ஸ் அண்ட் வைப்ரேஷன் லாஸ்டா 21.1 21.2 பேஸ் பண்ணி வந்துச்சா? இந்த முறை என்ன வரும்? சரி, ஓகே. அதனால எலக்ட்ரிசிட்டி பேஸ் பண்ணி தான் ஃபோர்த் ஸ்ட்ரக்சர் இந்த முறை வருமா? லாஸ்ட் டைம் வந்துச்சு, அதுலயும் எலக்ட்ரிசிட்டி தான் வருமா? ஏன் வேற ஒரு ஸ்பெஷலாக ஒரு ஸ்ட்ரக்சர் போடலாம் இந்த முறை? அப்படி போட்டால் குழம்பிடுவீங்களா? 38 நான் பார்த்துட்டு போவீங்க, படிக்கல. ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த ஸ்ட்ரக்சரில் மார்க்ஸ் சொல்கிறாங்க. நிறைய பேர் பிரச்சனை தெரியுமா? பாஸ்ட் பேப்பர் கொஸ்டின் அப்படியே கொடுத்தா செய்வீங்க. என்ன எலபரேஷனை வச்சு போன இடத்துல டிஸ்கஷன் வீடியோ டிஸ்கஷன் கிளாஸில் என்னென்ன விஷயங்கள்லாம் கொடுத்தா அப்படியே எழுதிட்டு வர பாடமாக வச்சுக்கிங்க. அந்த கொஸ்டினை அப்படியோ கேட்டா மட்டும் விட வரும், கொஞ்சம் டிஃப்ரெண்டாக கேட்டா விட வராது. தெரியா? ஃபார் எக்ஸாம்பிள், இந்த கொஸ்டினுக்கு சரியான கூற்றை தேர்வு செய்கிறேன்னு சொல்லி ஒரு கேள்வி வந்தா பாடமாக வச்சுப்பா இந்த கொஸ்டினுக்கு தான் ஐடியான்னு சொல்லுவா. அதே இது ஏன் மற்ற விடைகள் பிள்ளைன்னு சொல்லி கேட்டா தெரியா? அதே மாதிரி ஒரு பெருமானத்தை மாற்றி கேட்டா தெரியா? அதே கொஸ்டினுக்கு அப்படியே பாடமாக வச்சுக்கிறேன். 100% பாஸ் பேப்பர் தான் ஃபுல்லாக வருமா? இல்லை, சில புது ஐடியாஸை வச்சு கேள்வி வரும். பாஸ் பேப்பர் பேஸ் பண்ணி தான் வரும், அப்படியே வருமானு கேட்டால் இல்லை. ஸோ ஃபர்ஸ்ட் எக்ஸாம் பயத்தை போகாட்டணும். அடுத்தது ஒரு செல்ஃப் கான்ஃபிடென்ட் ஒன்று வரும். செல்ஃப் கான்ஃபிடென்ட்னு சொன்னால் என்னால் எழுதலும் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஃபஸ்ட்டு நம்பணும். இது என்னென்ன ஒரு தடவை கொஸ்டினை செய்கிற ஐடியா வராட்டி திருப்பி மார்க்ஸை பார்க்குறதுல ஸ்கீமை பார்க்குறேன் அப்படின்னு இல்லாட்டி எலபரேஷனை பார்த்துட்டு எழுதுறேன். நீங்கள் சில கிளாஸுக்கு போனீங்கன்னா தான் பேப்பர் தருவாங்க. ஆனாண்டு ஸ்டார்ட் பண்ணினா ஆனாண்டு எழுதி ஊனாண்டு முடிச்சா ஊனாண்டு முடிக்கிறது. ஃபர்ஸ்ட்டு ஒரு கொஸ்டின் வருதுன்னா ஓனா நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஓனா ட்ரை பண்ணினதுக்கு பிறகு என்ன செய்யணும்? அடுத்த ஆப்ஷன் நீங்கள் குறிப்பிட்ட கேள்விக்குரிய டிஸ்கஷனை பார்க்கலாம். இது எடுத்த உடனே நீங்கள் டிஸ்கஷன் இல்லாட்டி ஒரு என்னது குறிப்பிட்ட எலபரேஷனை பார்த்து கேள்வி செஞ்சுட்டீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு ஐடியா வராது. ஒரு எக்ஸாம்பிள் நீங்கள் இந்த கொஸ்டினை அப்போ தான் யோசிக்க ஸ்டார்ட் பண்ணுவீங்க. அதே ரிலேட்டிவான கொஸ்டின் ஆல்ரெடி யோசிச்சு ஐடியா எடுப்பீங்களா இருந்தால் புது கொஸ்டினோட காண்ற டைமில் ஐடியா சிம்பிளாக ஃபிங்கர் டிப்பில் வரும். விளையாண்டா? ஸோ நீங்கள் எங்கே படிங்க எங்கே போங்க டசன் மேட்டர்.
மேக்ஸிமம் செல்ஃப் ஸ்டடிக்குரிய டைமை கூட்டுங்க. சும்மா தியரியை மட்டும் படிச்சுக்கிட்டாங்க. மேக்ஸிமம் பாஸ்ட் பேப்பரை செய்யுங்க. எப்படி செய்யணும்னா நான் என்னை படிக்கிற பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுத்தீங்க. பாடமாக்குறதுல ஒரு கொஷனை செஞ்சால் அந்த கொஷனை டீப்பாக செய்யணும். டீப்பாக செஞ்சால் கரைச்சி குடிக்கணும். அந்த கேள்வி எப்படி வந்து அதுக்கு ஏன் இப்படி வரையலாம், இப்படி வந்தால் என்னன்னு சொல்லி ஃபுல் அண்ட் ஃபுல் ஐடியா யோசிக்கிற மாதிரி சொல்லி கொடுத்தீங்க. ஏன் இப்படி வராது அந்த மாதிரி ஆராயணும். 5 விட வருதுன்னா 5 விடையை வச்சு யோசிக்கணும். சரியா? அந்த கொஷனை இப்படி கேட்கலாமுங்கிற அளவுக்கு திங்க் பண்ணி செய்யணும். மூளை உடைச்சல யோசிச்சு செய்யுங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணிங்கன்னா சரி. அதே மாதிரி ஒரு கொஷனுக்கு இப்படி ஐடியா வந்து, ஸோ இது இந்த வருஷம் வந்து இதே கொஷன் லைக்வைஸ் ரிப்பீட்டாக இப்படி வந்துருக்கு. இந்த கொஷன் இந்த முறை இப்படி வந்துருக்கு, இந்த முறை லைட்டாக மாற்றி கேட்டுக்க. அந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா எப்படி கொஷன் வந்தாலும் ஃபிங்கர் டிப்பில் விட வரும். சில ஆக்களை பார்த்தா என்னது கொடுத்த கேள்வி திருப்பி கொடுத்தா கூட செய்கிற அளவுக்கு நாலேஜ் இல்லை. என்ன சும்மா பார்த்துட்டு இருந்துவாரு. இன்னும் கொஞ்சம் பேர் என்னன்னா கொடுத்த கொஷனை மட்டும்தான் செய்வாங்க. கொஞ்சம் கொஷன் டிஃப்ரெண்ட் ஆகினா பயம். எக்ஸாம் பயத்தை போகாட்டுங்க. அடுத்தது நீங்கள் ஃபுல்லாக பிளான் பண்ணுங்க. அடுத்தால டிபெண்ட் பண்ணிட்டு இல்லை, நீங்கள் செல்ஃபாக பிளான் பண்ணுங்க. நீங்கள் படித்தா நீங்கள் தான் நல்லா அடிக்க போறீங்க. சரியா? உங்களோட பேரண்ட்ஸ் தான் சந்தோஷப்பட போகிறாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி எஃபோர்ட் போட்டு நீங்கள் படிச்சிங்கன்னா பெஸ்ட்டாக ஸ்கோர் பண்ணேன். ஸோ இப்போ நான் உங்களுக்கு இந்த குறிப்பிட்ட பாயிண்ட் மாறும். இது மிகவும் முக்கியமான விஷயங்கள். சரியா? டெக்னிக்கான விஷயமாகவும் இருக்கும், உங்களுக்கு அந்த பேசிக்கான விஷயமாகவும் இருக்கும், எம்சிக்யூ மேக்ஸிமம் ஹெல்ப் இருக்கும். ஸோ இப்படி ஒரு 7 அளவு உங்களுக்கு பாயிண்ட் சொல்லி தருவேன். லாஸ்ட் டைமில் கூட நான் 123 பாயிண்ட் என்ன சொல்லி கொடுத்தேன். அல்ஹம்துலில்லாஹ் அதுலேருந்து நிறைய விஷயம் வந்துச்சு. ஆனால் நான் திருப்பி அப்லோட் பண்ணல, ப்ரைவேட் வீடியோ தான் இருக்கு. ஏன்னு சொன்னால் அது சவுண்ட் இஷ்யூ அதோட சேர்ந்து லைட்டிங் இஷ்யூ இருக்கு. ஆனால் இப்போ ஓகே தானே. ஸோ உங்களுக்கு நான் மேக்ஸிமம் செய்வேன். முதலாவது பாயிண்ட்ல நான் என்ன எடுத்துக்கிறேன்னா பூரண நீர்த்தன்மையுள்ள மொத்தல். அப்போ நான் செல்ற ஹெடிங்கை லைட்டாக கொஞ்சம் நோட்ஸ்லேயே பாருங்க. மெக்கானிக்ஸ் சாப்டர்ல என்ன பூரண நீர்த்தன்மையுள்ள மொத்தலாக இருக்குன்னு சொன்னால் ஒரு காலமும் தனித்திணிவா ஒட்டிட்டு போக மாட்டுச்சு. அப்படின்னா ஒரு கொஷன் தாரானண்டா அதுல 2 திணிவு மோதி ஒரு தனித்திணிவா போகுதுன்னு சொன்னா அந்த இடத்துல நீங்க குயிக்கா கேட்ச் பண்ணணும். அது மீள்தன்மையற்ற மொத்தல். மீள்தன்மையுள்ள மொத்தலா பூரண மீள்தன்மையுள்ள மொத்தலா வராது அந்த விஷயம். அதே மாதிரி தான் நான் இப்போ உங்களோட கேட்க இந்த குறிப்பிட்ட கொஷனுக்கு .1 வச்சு நீங்க கமெண்ட் பண்ணலும், இல்லாட்டி எனக்கு ஆன்சர் அனுப்பியலும். பூரண மீள்தன்மையுள்ள மொத்தல், மீள்தன்மையற்ற மொத்தல் ரெண்டுலையும் சக்தி காப்படையுமா காப்படையுமா அடிச்சா, உந்தம் காப்படையுமா காப்படையாவா, எதுக்கு உண்மை எதுக்கு போய், அதை நீங்க உருப்படியா சொல்லணும். எதுக்கு எப்பையும் உண்மை எப்பையும் இல்லாம இருக்கலாம். நான் என்ன சொல்லணும்னா, ஃபார் எக்ஸாம்பிள் உதாரணத்தை சொல்லனே, பூரண மீள்தன்மையுள்ள மொத்தல்னா எப்பையும் சக்தி காக்கப்படும். இப்படி ஒரு கூட்டு வந்தா சரியா பிள்ளையா இல்ல, காப்படையலாம் காப்படையாமலும் விடலாம், இருக்கலாம் இல்லாம விடலாம். அப்படி நான் கேட்கிற கொஸ்டினுக்கு நீங்க இப்ப பூரண மீள்தன்மையுள்ள மொத்தல் மீள்தன்மையற்ற மொத்தலை வச்சு நீங்க என்ன செய்யணும், உந்த காப்பு தத்துவம் சக்தி காப்பு தத்துவத்தை வச்சு நீங்க என்ன செய்யணும், எக்ஸ்பிளைன் பண்ணணும். அப்படின்னா எதுக்கு காப்படையும் எது காப்படையா. லைக் இப்ப நான் இதுல சொன்ன பாயிண்ட் என்னன்னு சொன்னா, பூரண மீள்தன்மையுள்ள மொத்தலா இருந்தா ஒரு காலமும் தனித்திணிவா ஒட்டிட்டு போக மாட்டுச்சு. இதை வச்சு நிறைய கொஸ்டின்ஸ் வந்துருக்கு. அதோட எந்தெந்த கொஸ்டின் நீங்க ஏழுமண்டா தேடி செல்லுங்க பார்ப்போம். தேடி செல்லுங்கன்னா உங்களோட டைமை வேஸ்ட் பண்ணல. நீங்க இந்த குறிப்பிட்ட செக்ஷன் இருக்கிற கொஸ்டின் பேப்பர் எடுத்து, ஃபார் எக்ஸாம்பிள் 2000+ MCQ புக்கு நீங்க ஃபாலோ பண்ணலாம். அதுல மெக்கானிக்ஸ் எடுத்து நான் சொன்ன விஷயத்தை பேஸ் பண்ணி சில கொஸ்டின்ஸ் வந்தீங்க. அதோட நன்னோடு கேட்கன் ஒரு வருஷம் கொஸ்டின்ல வந்துச்சு, பூரண நீர்த்தன்மையுள்ள மொத்தலா இருந்தா 2 சமனான திணிவுகள் இருக்குமென்னு சொல்லி இருந்தா அந்த 2 சமனான திணிவுகளுக்கும் இடையில பூரண மீள்தன்மையுள்ள மொத்தல் வர டைம்ல மோதினா குறிப்பிட்ட வேகங்களை வச்சு என்ன சொல்லிடும் ஒரு கான்செப்ட் படிச்சுப்பீங்க. சரி, அதே மாதிரி இந்த இடத்துல மீள்தன்மை குணகம்னு படிச்சுப்பீங்க. மீள்தன்மை குணகத்துல ரேஞ்ச் எவ்வளவுக்கு இருக்கும். ஸோ அந்த ரேஞ்சை வச்சு ஏதோ நியூட்டன் பரிசோதனை விதின்னு படிச்சுப்பீங்க. அதை நீங்க ஸ்ட்ரக்சர் எஸ்ஐக்கு யூஸ் பண்ணலாம், எம்சிக்கு யூஸ் பண்ணலாம், படிச்சுப்பீங்க. ஸோ அந்த குறிப்பிட்ட விஷயம் என்னது சொல்லுது, இதை நீங்க நோட் பண்ணணும். நியூட்டன் பரிசோதனை விதி. ஸோ அதுல பிரிகை வேகம் சம்பந்தப்படும், ஒன்றிணை வேகம் சம்பந்தப்படும். ஸோ அதை வச்சு நீங்க சில எம்சிக்யூக்களே ஷோர்ட்டா செய்யலாம். அப்படி ஒரு
3 நாட்கள் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லனே 2019ல 36வது क्वेश्चन. வளமையாவே நீங்க மொத்தல் அந்த இடத்துல சக்தி இழப்பு சக்தி காப்புகள் சம்பந்தப்பட்டு வருதுன்னா உந்த காப்பு தத்துவம் சக்தி காப்பு தத்துவம் தான் யூஸ் பண்ணுவீங்க. ஆனா MCQ கேள்விக்கு நீங்க டைமை ஷார்ட் பண்றதுக்கு உந்த காப்பு தத்துவத்தோட சேர்ந்து சக்தி காப்பு தத்துவம் யூஸ் பண்றதை விட நீங்க நியூட்டன்ல பரிசோதனை விதியை யூஸ் பண்ணீங்கன்னா குயிக்காக வரும். ஏனென்றா இப்ப உந்த காப்பு தத்துவத்துல வேகத்துல ஓராம் இடத்தான் சம்பந்தப்பட்டிருக்கிறார். சக்தி காப்பு தத்துவம் நீங்க இயக்க சக்தியை தான் யூஸ் பண்ணுவீங்க. அப்ப இயக்க சக்தியில வேகத்திர வர்க்கம் தான் தங்கி இருக்கிறார் 2ஆம் அடுக்கு. அப்ப சுருக்குற டைம்ல இந்த காப்பு தத்துவத்துல ஏதாச்சும் கோவில் எடுப்பீங்கன்னா சக்தி காப்பு தத்துவத்துல அப்ளை பண்ற டைம்ல உங்களுக்கு என்ன செய்யும் ஸ்கேட் சம்பந்தப்படும். அப்ப பெரிய கோவைகள் வர டைம்ல விரிச்செழுதுறது சுருக்குறதுலாம் கஷ்டமா இருக்கு. ஏனென்றா பிசிக்ஸ் பாடம் கம்பைன் மேத்ஸ் எடுக்கிற பிசிக்கல் சயின்ஸ் ஸ்ட்ரீம் ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் இல்லை, பயாலஜிக்கல் சயின்ஸ் ஸ்ட்ரீம் தான் இருக்குது. அப்போ அந்த டைமில் உங்களுக்கு மேத்ஸ் கஷ்டப்பட்டு சில பயோ எடுத்துப்பீங்க. ஸோ இந்த இடத்துல டஃப்பாக இருக்கும். அப்போ நீங்கள் என்ன செய்யணும் உந்த காப்பு தத்துவத்தையும் நியூட்டன்ல பரிசோதனை விதியையும் யூஸ் பண்ணணும். அப்படி சில கொஸ்டின்ஸ் வந்து உதாரணத்துக்கு சொல்லிங்க 2019ல 36 2012 ஒன்று வந்துச்சு. ஆக பழைய பாஸ் பேப்பர்லேயும் ஒன்று வந்துச்சு. ஸோ இதை நீங்கள் ட்ரை பண்ணுங்க. இந்த கொஸ்டின் சொல்லுங்க பார்ப்போம். சரியா ஒரு டாஸ்க். அடுத்தது இதோட நீங்க இந்த கிராஃப் படிச்சிருப்பீங்க. பூரண மீள்தன்மையுள்ள மொத்தல் மீள்தன்மையற்ற மொத்தல் ஒரு பந்தோட நீங்க என்ன செய்ய போறீங்கன்னா போட போறீங்க. ஸோ போடுற டைம்ல VT கிராஃப் எப்படி வரும், ST கிராஃப் எப்படி வரும், DT கிராஃப் எப்படி வரும், லைக் AT கிராஃப் எப்படி வரும்லாம் கண்டிப்பாக. ஸோ அந்த டைம்ல உங்களுக்கு தெரியும் நார்மலா பூரண மீள்தன்மையுள்ள மொத்தல்னு சொன்னா எல்லாம் சர்வசமான கிராஃப் வந்து VT கிராஃப்ல நீங்க எங்க இருந்து போட்டீங்கன்னா எல்லாமே அதே இடத்துக்கு வரும். ஸோ E = 1 இருக்கும். லைக் உங்களுக்கு ஆன்சர் என்னன்னு சொல்லல. ஸோ அதுக்கு ஒரு கிராஃப் வரும். மீள்தன்மையற்ற மொத்தல இருந்துச்சுன்னா சக்தி, அதாவது மீள்தன்மையற்ற மொத்தல இருந்தா கதியும் குறையும், போக போக டைமும் குறையும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி கிராஃப் இருக்குதுங்க. லைக் அது கொஞ்சம் நான் போகப்படுத்துங்க. எல்லா விஷயத்தையும் காய்கல ஒரு சில எக்ஸாமுக்கு தேவையான டிப்ஸை காய்ச்சிட்டு போகிறேன். ஸோ இதை நீங்கள் நோட் பண்ணுங்க. இது பாயிண்ட் 1 இடம். சரியா நான் பெயிண்ட் பண்ணது இந்த பாயிண்ட் மட்டும் தான். பாயிண்ட் 2ல என்னன்னு சொன்னா நீங்க ஹீட் செக்ஷன் படிச்சிருப்பீங்க. படிக்காட்டி டசன்ட் மேட்டர். நான் செல்லத்தை வச்சு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருந்தேன். ஸோ உங்களுக்கு தெரியும் வெப்பமானிகள்ல மெயினா வெப்பமான இயல்பு படிச்சிருப்பீங்க. ஸோ வெப்பமான பதார்த்தமும் படிச்சிருப்பீங்க, வெப்பமான இயல்பும் படிச்சிருப்பீங்க. ஸோ இதுல நீங்க அளவு போடுவீங்க. வெப்பமானிய கீழ் நிலைத்த புள்ளி மேல் நிலைத்த புள்ளி அளவு போடுற டைம்ல மட்டும்தான் வெப்பமான இயல்பு வெப்பநிலையோட சீரா மாறணும். மற்ற டைம்ல சீரா மாறணும்னு கேட்டா அவசியம் இல்லை. ஸோ இந்த விஷயம் தெரிஞ்சுக்கணும். கூற்றுக்கல்களை கேட்பான். மெயினா ஹீட் செக்ஷன்ல வர கேள்விகள் கூற்றுக்கல்ல தான் வரும். ஸோ அதுல மிக பொருத்தமான கூற்று நீங்க தெரிவு செய்யணும். எல்லாம் சரியா தான் இருக்கு பார்க்கல. அந்த கொஸ்டினுக்கு எந்த ஆன்சர் சூட்டபிளோ அதை நீங்க கண்டுபிடிக்கணும். அடுத்தது வீச் எதுல தங்கி இருக்கும், உருகுநிலை பொதுநிலையில தங்கி இருக்கும். ஸோ இந்த கூற்றுக்கல்லில் இந்த விஷயத்தை இருக்கு. அதே மாதிரி செம்மை உங்களுக்கு தெரியும். செம்மை உணர்திறன். அடுத்தது விரைவு. செம்மை உணர்திறன் நான் எல்லாத்தையும் சொல்லிட்டு போகல, ஒரு சில விஷயங்கள் கேட்க. செம்மை உணர்திறன் எதுல தங்கி இருக்கும். ஏன்னா எல்லாத்தையும் நான் உங்களுக்கு சொல்லி நினைச்சேன்னா நீங்க சும்மா பார்த்து வெளியே விட்டுருங்க. அப்ப அதோட சேர்ந்து விரைவு ஒரு சில விஷயங்களை மட்டும் செல்லுவேன், ஒரு சில விஷயங்களை கேட்பேன். சரியா இதுல நீங்க தேர்ட் என்ன பிழையா அளவு கோடிடப்பட்ட வெப்பமானி அதாவது நீங்க தரம் கணிக்கிற டைம்ல பிழையா என்னது வெப்பமானி அளவு போடுற டைம்ல சரியான வாசிப்பு கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன விஷயமாக பார்க்கணும். விரைந்து தொழிற்படுறதுக்கு வெப்பமானியில ஏதோ ஒரு விஷயம் ஒன்று இருக்கு. என்னது அதை சொல்லலாம். மெல்லிய கண்ணாடி சோறால் ஆகப்படையும் விரைந்து தொழிற்படுறதுக்கு. சரி அடுத்தது உணர்திறன் செம்மை. உணர்திறன் கூடணும்னா என்ன செய்யணும், செம்மை கூடணும்னா என்ன செய்யணும், எதுல தங்கி இருக்கு. இதை நீங்க தேடுங்க. ஆனா ஒரு சில விஷயங்களை தான் சொல்லிட்டு போவேன். அதுல ஒன்று தெரியும் என்னது ஹைட்ரோகைரம். இரச வெப்பமானியும் இருக்கும், அல்கோஹால் வெப்பமானியும் இருக்கும். அதுல பரந்த வீச்சு யாருக்கு சொன்னா ஹைட்ரோகைரம் இருக்கும், இரச வெப்பமானி. ஆனா உங்களுக்கு தெரியும் உணர்திறன் யாருக்கு கூட இருக்கும். நான் செல்றது பிள்ளையா இருந்தா நீங்க செல்லணும். ஏன்னா எல்லா விஷயத்தையும் சரியா சொல்லிட்டு போனேன்னு தெரியாது. அதுக்கு தான் நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். சரியா இரச வெப்பமானியோட அல்கோஹால் வெப்பமானி தானே, அதுக்கு உணர்திறன் கூட இருக்கு. இப்படி ஒரு உணர்திறன் இப்படி ஒரு கோவில் படிச்சிருப்பீங்க.
H சமன் gamma into V naught over A naught. இந்த gamma என்றா என்ன, V naught என்றா என்ன, A naught என்றா என்ன? A naught என்றா ஏதோ பரப்பு, gamma என்றா ஏதோ விகிதத்திறன், V naught என்று சொன்னா குறிப்பிட்ட குமிழ்ல கனவளவு என்ன இருக்க போகுது. சரி, இப்போ இதுல உணர்திறன் கூடணும்னா V naught கூட இருக்கணும், A naught குறைய இருக்கணும். V naught என்றா குமிழ்ல கனவளவு பெருசா இருக்கணும். இந்த குறிப்பிட்ட பரப்புங்கிறது தண்டிட குறுக்கோட்டு பரப்பு சின்னது. அப்ப தண்டிட ஆரை சின்னதா இருக்கணும். ஆரை சின்னதா இருந்து என்னது குமிழ்ல கனவளவு பெருசா இருந்தா உணர்திறன் நல்லா கூட இருக்கும். ஆனா செம்மைக்கு உங்களுக்கு தெரியணும், செம்மை என்றா என்ன ஃபர்ஸ்ட்டுக்கு அதை நீங்க நோட் பண்ணணும். சரியா, செம்மை கூடணும்னா குமிழ்ற கனவளவு குறையணும். சரியா, செம்மை கூடணும்னா குமிழ்ற கனவளவு குறையணும். ஆனா உணர்திறன் கூடணும்னா குமிழ்ற கனவளவு கூடிய இருக்கணும். செம்ம கூடிய இருக்கணும்னா குமிழ்ற கனவளவு குறையும். ஆனா உன்னோட கேப்பர் எப்படி தெரியுமா, உணர்திறனும் கூடிய இருக்கணும், செம்மையும் கூடிய இருக்கணும். ரெண்டும் கூடிய இருக்கணும்னா என்ன செய்யணும்னு கேட்டா உங்களுக்கு தெரியணும், V naught குறைச்சி இங்க A naught கூட்டலாம். கூட்டினா உணர்திறன் கூடும். ஆனா செம்மைக்கு V naught குறைய இருக்கணும். அப்ப நீங்க என்ன செய்யலாம், ரெண்டையும் கூட்டணும்னா உணர்திறன் செம்மை ரெண்டையும் கூட்டணும்னா தண்டிட குறுக்கோட்டு பரப்பை குறைக்கிற, V naught என்ன செய்யற குறைக்கிற, ரெண்டையும் குறைச்சா ரெண்டும் கூடும். இப்படி நீங்க நான் வச்சுக்கொள்ளுங்க. அடுத்த இந்த உணர்திறன் gamma V naught A naught மூணுலையும் தங்கி இருக்கு. நான் கேட்கிறேன், மூணுலையும் தான் தங்கி இருக்குமா இல்ல வேற எதுலையும் தங்கி இருக்குமா? எல்லாம் ஃபிங்கர் டிப்ல இருக்குமா? ஏன்னா வெறும் 134 எக்ஸாம் வரப்போகுது. ஸோ எல்லாம் ஃபிங்கர் டிப்ல இருக்கணும். ஸோ லைக்வைஸ் 2019 இந்த கொஸ்டின் வந்துச்சு. நிறைய கொஸ்டின் இருக்கு, சொல்றேன் தேடுங்க. நான் சொல்ற விஷயங்கள் எங்கெங்க வந்தீங்கன்னு செஞ்சு பாருங்க. சரியா? ஸோ அடுத்தது இந்த வீச் எதில் தங்கிக்கும், ஒரு நிலை பொது நிலையில தங்கி இருக்கும். அதோட உங்களுக்கு தெரியும் இன்னொரு விஷயம், தொடுகை கோணம் படிச்சிருப்பீங்க. தொடுகை கோணம் இரசத்துக்கு கூடியா இருக்கும். ஸோ இரசத்துக்கு தொடுகை கோணம் கூடியா இருக்கிறதால என்ன நன்மை, கண்ணாடியை நனைக்க மாட்டுச்சு. ஸோ கண்ணாடியை நனைக்காட்டி தொடுகை கோணம் கூடங்கிறதால அந்த இடத்துல என்ன செய்யும், நீங்க வாசிப்பு செம்மையா அடிக்கணும். ஸோ இந்த விஷயம் தெரியணும். இது மட்டும் இல்லை, இன்னும் சில விஷயங்கள் நீங்க நான் ஃபோப்படுத்தணும். அதோட இது ரிலேட்டிவான விஷயங்களை நீங்க தேடி பாருங்க. பாயிண்ட் 3. ஸோ பாயிண்ட் 3 எடுத்தீங்கன்னா எரியம் நீங்க படிச்சிருப்பீங்க. அதுல பரப்பு நேரம் சொல்லி படிச்சிருப்பீங்க. அதாவது ஸ்பேஸ்ல இருந்த டைம் 2u sin θ over g ன்னு சொல்லி வரும். அதே மாதிரி கிடைவீச்சு படிச்சிருப்பீங்க, u வர்க்கத்தின் g sin 2θ ன்னு வரும். அது உயரம் படிச்சிருப்பீங்க, h வர்க்கம் u வர்க்கம் sin வர்க்கம் θ over 2g ன்னு படிச்சிருப்பீங்க. நான் இந்த இடத்துல பாயிண்ட் பண்ணல. அதோட தெரியும் உங்களுக்கு அந்த நிரட செல்வாக்கு கிடைவேகத்துல செல்வாக்கு செலுத்தாது. ஸோ கிடைவேகம் எந்த பாயிண்ட் எடுத்தாலும் மாறிலியா தான் இருக்கும். ஆனா நிலைக்குத்து வேகம் என்ன செய்யும், ஸ்டார்டிங்ல போயிட்டு அப்படியோ குறைவடைஞ்சு ஒரு இடத்துல அதிக உயரத்துல பூச்சியமாகி திருப்பி என்ன செய்யும், எதிர்பக்கம் அதிகரிச்சுட்டு வரும். ஸோ இந்த விஷயமும் உங்களுக்கு தெரியும். ஆனா நான் இங்க மெயின் பண்ற விஷயம், நான் அதோட உங்களுக்கு அதுல இயக்க சக்திக்கு, அழுத்த சக்திக்கு, மொத்த சக்திக்கு கிராஃபில் கேட்கலும், அதோட உங்களுக்கு அந்த வேகத்துல மாறல், டைமோட எப்படி மாறும், கிடை வேகக்கூறு எப்படி மாறும், நிலைக்குத்து வேகக்கூறு எப்படி மாறும் எல்லாம் கேட்கலும். ஸோ இதுல நான் மெயின் பண்ணிக்கிறது ஆர் மேக்சிமம் இருக்குமெண்டா என்ன கோணத்துல நீங்க அறியணும். கிடையோட நிலைக்குத்துலையும் நீங்க படிச்சிருப்பீங்க. 45 பாகை π/4 நீங்க எறிவீங்களா இருந்தா, இல்லாட்டி π/4 அடிப்பீங்களா இருந்தீங்கன்னா அது உயர் கிடைவீச்சு வரும். ஈவன் நீங்க ஒரு 50 ms -1 நீங்க கிடையோட 45 குறைய அறிஞ்சாலும் சரி, 45 கூட அறிஞ்சாலும் சரி, 45 பாகை இருக்கிற டைம்ல போற கிடைவீச்சுக்கு ஒரு காலமும் குறையலாம், அதோட குறையத்தான் வரும். யூ கேன் கால்குலேட் ஆர் சமன் u வர்க்கத்தின் கீழ் g sin 2θ போட்டு நீங்க அப்ளை பண்ணலாம். ஸோ இந்த விஷயம் தெரிஞ்சுக்கணும். இந்த தத்துவத்தை தான் ப்ரொஜெக்டைல்னு சொல்லி எரியம்னு சொல்லி ஒரு பாடம் இருக்கும். அதுதான் கிரிக்கெட்ல என்னது, கிரிக்கெட்டுங்கிறது நார்மலாவே தெரியும். வெறும் என்னது நார்மலா பிராக்டிஸ் மட்டும் இருந்தா போதாது. அப்படி இருந்தா அவருக்கு உடல் ரீதியான பலம் மட்டும் இருந்தா போதாது. அவருக்கு கொஞ்சம் அறிவும் என்ன தெரிஞ்சுக்கணும். அறிவும் தெரிஞ்சுக்கணும்னா பிசிக்ஸ் நாலேஜ் தெரிஞ்சுக்கணும் மெயினா. உதாரணத்துக்கு இப்ப
பேனுடைய கோட்பாட்டை வச்சு தான் இந்த ஸ்பின் பால் என்னது ஆஃப் பிரேக் லெக் பிரேக் அதுகள் வார டைம்ல ஸ்பின் பாலை சிப்பானே ஸ்ப்ரிங் சொல்லுவீங்க ஸ்ப்ரிங் இல்லை ஸ்பின் பால் ஸோ அது பேனுடைய கோட்பாட்டை பேஸ் பண்ணி வரும் அதே மாதிரி தான் உங்களுக்கு தெரியும் சீம் பால் அப்படின்னா ரைட் ஆர்ம் ஃபாஸ்ட் மீடியம் அப்படிலாம் போடுவதானே அதில் உங்களுக்கு அந்த இன் ஸ்விங் அவுட் ஸ்விங் எல்லாம் பார்த்துருப்பீங்க சில போலர்ஸ் பார்த்தீங்கன்னு சொன்னால் பால் குத்தின்னு ஒன்று உள்ளுக்கு வரும் இல்லாட்டி வெளியால போகும் அவுட் ஸ்விங் இன் ஸ்விங் எல்லாம் நீங்கள் படிச்சிருப்பீங்க ஸோ அந்த கோட்பாடும் பேனுடைய கோட்பாடு அதே மாதிரி நீங்கள் ஒரு பக்கம் தேய்ச்சி போட்டு நீங்கள் பால் எறிவீங்கன்னு இருந்தால் அதுக்கேற்ற மாதிரி என்ன செய்யும் பால் நேரம் வருமா இல்லை ஸோ அந்த பெட்ஸ்மேனை நம்ம பயம் காட்டுறதுக்கு இல்லாட்டி பெட்டில் பால் படாமல் ஆகிறதுக்கு நம்ம செய்வோம் ஸோ அந்த பேனுடைய கோட்பாடு ஸோ அதெல்லாம் கிரிக்கெட் அகாடமியில் மேபி சொல்லி கொடுப்பாங்க அநேகமான விஷயத்தை சரியா அதே மாதிரி தான் இப்போ நீங்கள் சாஃப்டான்னு சொன்னால் உங்களுக்கு அந்த பெட்டில் பால் படுற டைமில் நீங்கள் சரியாக கிடையோடையோ நிலை குத்தோடையோ தீட்டா 45 டிகிரியில் இருக்கிற டைமில் நீங்கள் பெட்டை சரியாக பாலோட கனெக்ட் பண்ணீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு என்ன செய்யணும்னா அதுவே கிடைச்சி போகும் அப்படின்னா உங்களுக்கு அந்த வேகம் கூட அடிக்காமல் அதாவது எனர்ஜியை வேஸ்ட் பண்ணாமல் நீங்கள் சாஃப்டாக ஹேண்டில் பண்ண வேண்டியிருந்தால் நீங்கள் என்ன செய்யலாம் 45 டிகிரியில் பெட்டை நீங்கள் சரியாக ஃப்ளட்டாக கொடுத்தீங்கன்னா லைக் விராட் கோலியோட ஷோட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃப்ளட்டாக தான் போகும் ஃப்ளட்டாக போக வேண்டியிருந்தால் நம்ம அந்த எனர்ஜியை வேஸ்ட் பண்ணாமல் அது உயர் கிடைச்சி கிடைக்கலாம் ஸோ 45 அந்த கனெக்ஷன் பெட்டோட பால் பாட கனெக்ஷன் இருந்தால் சரி ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் என்ன செய்யலாம் உங்களை ப்ராக்டிஸ் பண்ண சொல்லல ஜஸ்ட் ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்கிறேன் ஸோ தீட்டா 45 டிகிரி அதே மாதிரி தான் உங்களுக்கு தெரியணும் ஒரே வேகத்தில் நீங்கள் கிடையோட தீட்டாவில் அடித்தாலும் சரி 90 தீட்டாவில் அடித்தாலும் ஒரே கிடை வச்சுக்கு தான் போகும் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு பெட்டில் கனெக்ஷன் பண்ணுற டைமில் ஒரு 15 டிகிரி கிடையோட 15 இல்லாட்டி 90 நிரப்பி படிச்சிருப்பீங்க ரெண்டு கோணங்களோட கூட்டுத்தொகை 90 நிரப்பி அப்போ 15 டிகிரினா அடுத்து என்ன 75 அப்போ நீங்கள் கிடையோட 15 அடித்தாலும் சரி இல்லாட்டி 75 அடித்தாலும் சரி கிடை என்ன காய்ச்சா கிடை நிலைக்குத்து என்ன காய்ச்சா நிலைக்குத்து அப்போ கிடையோட நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் 30 அடித்தாலும் கிடையோட 60 அடித்தாலும் ஒரே கிடை வச்சு தான் நடையும் ஒரே யூக்கு நீங்கள் தவிர யூ ஆர் சமன் யூ வர்க்கத்தின் ஜி சைன் 2 தீட்டாவில் போடையாது இந்த ஆர் சமன் யூ வர்க்கத்தின் கீழ் ஜி சைன் 2 தீட்டாவில் நீங்கள் அப்ளை பண்ணி பாருங்க தீட்டா சமன் 30 டிகிரி தீட்டா சமன் 60 டிகிரி ரெண்டுல நீங்கள் போட்டீங்கன்னா ஒரே யூ வர்க்கம் ஜிக்கு ஒரே சைன் 2 தீட்டா பெருமதி வந்து ரெண்டுக்கும் ஆர் ஈக்குவலாக தான் இருக்கும் ஸோ இந்த விஷயம் மட்டும் தெரிஞ்சுக்கணும் இதைத்தான் நான் இடத்துல கன்சிடர் பண்ணேன் நீங்கள் உங்களோட தேர்ட் என்னன்னா இடையில எப்படியோ பெரிய இயக்கத்தில் போகிற டைம் வடிக்குது ஸோ வடிக்கிற டைமில் என்ன கான்செப்டை ஷார்ட்கட்டில் செய்கிறது யூஸ் பண்ணாது இதெல்லாம் மட்டும் சொல்லுங்க பழமையான மெத்தட் எல்லாம் சரி இப்படி போகிற டைமில் அது வேறு உயரத்திலிருந்து ஒரு எம்தினியுடைய பொருள் ரெண்டாவது அடிக்குது ஒன்று கீழே விழுது இன்னொன்று ஒரு 2U போகுதுன்னு சொன்னால் அந்த டைமில் ஒன்று கீழே விழுந்தால் கீழே வந்துடும் மற்றது 2U போகும்னா எவ்வளோ தூரத்துக்கு போகும் ஸோ அதை கண்டுபிடிக்கிறதுக்கு எப்படி ஈஸியாக செய்யலாம் அதை சொல்லி நம்ம பார்ப்போம் சரியா ஸோ அது 0.3 கூடிய இடம் சரியா 0.4 என்னன்னா நீங்கள் பேசிக்காக படிச்சிருக்கீங்க அழகு பரிமாணம் சம்மந்தப்பட்டு படிக்கிற டைமில் உங்களுக்கு தெரியும் நியூட்டன் மீட்டர்னு சொன்னால் ஜூலுக்கு சமம்னு படிச்சிருப்பீங்க ஆனால் திருப்பம் இணை முறுக்கமெல்லாம் இருந்தானே அதை நம்ம ஜூலை பயன்படுத்தி அதை கேளாது ஸோ அந்த விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் ஸோ சில இடங்களில் கலப்பாரு டெக்னிக்கான விஷயம் அதோட பரப்பிலுவைன்னா உங்களுக்கு தெரியும் நீங்கள் நினைப்பீங்க என்ன பரப்பு ஓகே மீட்டர் ஸ்கொயர் இழுவைனா நியூட்டன் அப்போ நியூட்டன் மீட்டர் -2 ஓரளவு பரப்பில் தொழிற்படும் விஷயம் போட்டுட்டு நியூட்டன் மீட்டர் -2 பரப்பிலுவைன்னு எடுப்பீங்க இல்லை பரப்பிலுவைன்னா ஓரளவு நீளத்தில் தொழிற்படும் விஷயம் ஸோ நியூட்டன் மீட்டர் -2 வருமா இல்லை நியூட்டன் மீட்டர் -1 தான் வரும் ஸோ இந்த விஷயம் தெரிஞ்சுக்கணும் அதே மாதிரி தான் மின்னோட்ட அடர்த்தி இல்லாட்டி ஓட்ட அடர்த்தின்னு படிச்சிருக்கீங்க அப்போ நீங்கள் யோசிப்பீங்க என்ன அடர்த்தி அப்போ அடர்த்தி என்றால் கனவுல தானே லிங்க் ஆகுற ஸோ வெளியில் சவுண்ட் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணுங்க நான் பாப்பா காப்பேன்டா ஸோ எப்படியும் இந்த தச்சு வேலை செஞ்சால் சவுண்ட் எல்லாம் வரதான் செய்யும் ஸோ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணுங்க வெளி சவுண்டை ஸோ அதில் உங்களுக்கு எம்பியர் மீட்டர் -2 அதாவது அடர்த்தி நீங்கள் யோசிப்பீங்க மின்னோட்ட அடர்த்தி இல்லாட்டி ஓட்ட அடர்த்தி இருந்தால்
அடர்த்தினா கனவளவு தானே மாற. அப்போ ஓரளவு கனவளவுக்குள்ள ஓடுற மின்னோட்டத்தில் அளவுன்னு சொல்லி ஆம்பியர் மீட்டர் மைனஸ் 3 போட்டுருவீங்க. இல்லை, மின்னோட்ட அடர்த்தியில் ஓட்ட அடர்த்தினா ஓரளவு பரப்பளவுக்குள்ள ஓடுற மின்னோட்டம். ஸோ ஆம்பியர் மீட்டர் மைனஸ் 2 தான் வரும். ஸோ அது மாதிரி தான் சக்தியோட அளவுகள் தெரிஞ்சுக்கணும். ஜூல் நியூட்டன் மீட்டர்லாம் படித்தாலும் எலக்ட்ரான் வோல்ட்டும் சக்தி அளக்கிற அழகு தான். அதே மாதிரி வேலோட அளவு பரிமாணமும் சக்தியோட அளவு பரிமாணமும் ஒன்றாக கிலோவாட் ஹவர்னு சொன்னாலும் எலக்ட்ரிசிட்டி படிக்கிற டைம் படிச்சிருக்கீங்க. கிலோவாட் ஹவர்னாலும் சக்தி அளக்கக்கூடிய அழகு தான். ஸோ சக்தி அளக்கக்கூடிய அழகுகளை நீங்கள் பாருங்க. இதுவும் எலக்ட்ரான் வோல்ட் 2023 வந்துச்சு, 2001 வந்துச்சு, ரீகோட் இன்ஸ்டிடியூட். ஸோ நீங்கள் அதை பார்க்கிறீங்க. ஸோ இதை தான் நான் இந்த இடத்துல கன்சிடர் பண்ணினேன். அடுத்தது உங்களுக்கு தெரியும் 0.5 என்னன்னா உந்தம் இயக்க சக்தி, உந்தம் காவிக்கணியம், இயக்க சக்தி எண்ணிக்கணியம். ஸோ இடத்துல உங்களுக்கு அந்த கூற்றுக்காக கேள்வி உந்தத்தை மாறாம பேணினா எப்பையும் இயக்க சக்தி மாறாம இருக்குமா? இது ஒரு கூற்று. இன்னொரு கூற்றுல இயக்க சக்தியை மாறாம பேணுற டைம்ல எப்பையும் உந்தம் மாறாம இருக்குமான்னு கேட்குறேன். ஸோ இதுக்கு என்ன ஒரு ஆன்சர்? அதோட சேர்ந்து இந்த இடத்துல இந்த ரெண்டு ஈக்குவேஷன் தான் சொல்லிக்கணும். KE = P வர்க்கத்தின் 2m, KE = PV/2. இது நியம சமன்பாடு இல்லை, ஆனால் இந்த ஈக்குவேஷன் தான் சொல்லிக்கணும். வளமையா உங்களுக்கு KE = ½ mv வர்க்கம், KE = ½ mv வர்க்கமும் P = m/T என்று தெரியும். இயக்க சக்திக்கான ஈக்குவேஷன் அதோட உந்தத்துக்கான ஈக்குவேஷன் உங்களுக்கு தெரியும். ஆனால் இந்த ரெண்டு சமன்பாடும் இயக்க சக்தி உந்தத்தை பேஸ் பண்ணி எடுத்தீங்க. எத்தனை தெரியாத கணியம் இருக்கு? உந்தம் இயக்க சக்தி திணிவு வேகம் 4 இருக்க போகுது. அதுல ஏதாச்சும் ஒன்றை தராம இன்னொன்றை மாறிலியை வச்சு மற்ற ரெண்டு கணியம் தொடர்பு இருப்பாரு. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த KE = P வர்க்கத்தின் 2m வேகம் சம்பந்தப்படலை. வேகத்தை பத்தி கதைக்காம உந்தத்துக்கும் இயக்க சக்தி இடையில திணிவை பத்தி கதைச்சிட்டு கேட்டா KE = P வர்க்கத்தின் 2m போடுது. அதே மாதிரி தான் திணிவை பத்தி கதைக்காம உங்களுக்கு KE இயக்க சக்திக்கு உண்டதுல வேகத்தை கன்சிடர் பண்ணி கேட்டா இந்த ஈக்குவேஷனை யூஸ் பண்ணணும் விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும். அதோட சில क्वेश्चनக்கு அதாவது நீங்க சக்தி காப்பு தத்துவம் எல்லாம் யூஸ் பண்ற டைம்ல இயக்க சக்திக்கு ½ mv வரைக்கும் தான் போடுவீங்க. m ம் v யும் சம்டைம் தராம விடுவாங்க. தராம விடுற டைம்ல அந்த இடத்துல என்ன விஷயம் அதிகாரிக்க மாட்டாங்க. அதாவது உந்த காப்பு தத்துவம் உண்டம் காப்படைங்கிற மாதிரி அந்த கான்செப்டை தான் போவாங்க. ஸோ அந்த டைம்ல நீங்க என்ன செய்யணும்னு சொன்னா இந்த குறிப்பிட்ட KE = P வர்க்கத்தின் 2m இல்ல இந்த குறிப்பிட்ட KE = PV/2 யூஸ் பண்ணீங்கன்னா ஆன்சர் குயிக்கா வரும். ஃபார் எக்ஸாம்பிள் 2012ல அவங்கள பார்க்கறேன்டா எப்படி வந்து சொல்லல 2012ல 19 நிமிஷம் நினைக்கிறேன், இல்லாட்டி 21 நிமிஷம் நினைக்கிறேன். ஸோ அதை நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த மெத்தட் யூஸ் பண்ணீங்கன்னா குயிக்கா வரும். இல்லாட்டி நீங்க என்ன செய்யணும்னா எக்ஸ்ட்ரா ஒரு 2-3 ஸ்டெப்ல வந்து வரும். லைக்வைஸ் நிறைய क्वेश्चंस வந்து. ஸோ இந்த ரெண்டு ஈக்குவேஷனையும் கொஞ்சம் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. இதே மாதிரி இன்னும் ரெண்டு ஈக்குவேஷன் இருக்கு. என்னன்னா சராசரி கதி, சராசரி வேகம். சராசரி வேகத்துக்கு ஓகே, இடப்பெயர்ச்சி மொத்த இடப்பெயர்ச்சியை அடைந்த மொத்த இடப்பெயர்ச்சியை அடுத்த மொத்த நேரத்தில் பிரிப்பீங்க. ஆனால் சராசரி கதிக்கு தூரம் சம்பந்தப்பட்ட டைம், தூரத்தில் அரைவாசி நேரத்தில் அரைவாசின்னு சொல்லி ரெண்டு கண்டிஷன், ரெண்டு நிபந்தனைகளை கதைக்கிற டைம்ல ஒரு டைம்ல என்ன செய்யணும் 2uv/u+v போடுவீங்க. 2uv/u+v தூரத்தில் அரைவாசின்னு கதைச்சா, நேரத்தில் அரைவாசின்னு கதைச்சா ரெண்டையும் கூடி ரெண்டா பிரிக்கிறோம் u+v/2. ஸோ இந்த அந்த ஈக்குவேஷன் பிள்ளைகளும் அந்த ஈக்குவேஷனையும் நான் வச்சுக்கோங்க. அதே மாதிரி தான் 0.6 உங்களுக்கு தெரியும். வேனியர் அளவுடைகள் படிக்கிற டைம், வேனியர் எடுத்து படிக்கிற டைம்ல உங்களுக்கு இந்த மெயின் டிவிஷன் வேனியர் டிவிஷனை பிரிச்சு போட்டு இழிவணிக கேட்பாரு. அந்த டைம்ல உங்களுக்கு ஞாபகத்தில் என்னன்னா n-1 பிரதான பிரிப்பு, n வேனியர் பிரிப்பா பிரிக்கப்படுதுன்னு சொல்லிட்டாருன்னா அவடத்துல நீங்க கொமனான ஈக்குவேஷன் வளமையான சமன்பாடு போடாம டிரெக்டா ஒன்றின் கீழ் வேனியர் பிரிவோட எண்ணிக்கை இன்டு ஒரு மெயின் டிவிஷன் பெறுமதியை ஷார்ட்கட்ல போடுது. எப்ப சாத்தியம்னு சொன்னா n-1 மெயின் டிவிஷன் n மெயின் டிவிஷனா பிரிக்கப்பட்ட மட்டும், சும்மா இல்ல 49 மெயின் டிவிஷன் 50 மெயின் டிவிஷனா பிரிக்கப்படுது. ஒரு மெயின் டிவிஷன் பெறுமதி 0.5 மில்லிமீட்டர் என்றா இழிவணிக என்ன செய்வீங்க ஒன்றின் கீழ் 49 50 பிரிக்கப்பட்டது n-1 என்ன பிரிக்கப்பட்டது. அப்ப ஒன்றின் கீழ் 50 தர 6
0.5 வரும். அப்ப 1 அப்ப 0.01 மில்லிமீட்டர் வரும். லைக்வைஸ் நீங்க அந்த விஷயத்தையும் அதுல ஃபாலோ பண்ணீங்க. எப்பயும் இல்ல n-1 பிரதான பிரிப்பு n வேலியர் பிரிப்பா பிரிக்கப்பட்டா. சோ இந்த விஷயம் உங்களுக்கு தெரியணும். அதோட இன்னொரு விஷயம் சொல்லணும், அந்த கருவிகள் பத்தி காய்க்கிற டைம்ல உங்களுக்கு இப்ப ஒரு கேள்வி கேட்க ஒரு குறிப்பிட்ட கோலம் அதை நீங்க என்ன செய்வீங்கன்னு சொன்னா நுண்மானியத்திற்கு கணிச்சியை பயன்படுத்தி அளப்பீங்க. கோலத்துல காண வரும். அளக்கிற வேற கணிக்கிற வேற, சரிதானே? அளக்கிறது கணிக்கிறதுன்னா ஒன்று கால்குலேஷன்ல வரும், நீங்க பெருமானத்தை போட்டு சொல்லுற. இன்னொன்று அளக்கிறது. ரெண்டு டைம்லயும் அளக்கிறது கணிக்கிறதும் உண்டா, அதை சொல்லுங்க. அப்படி கணிக்கிற டைம்ல இப்ப நீங்க எக்ஸ்பெக்டேஷன் பண்ணின பெருமதி ஒரு 50.1 மில்லிமீட்டர் கியூப் கனவுல தானே 50.1 மில்லிமீட்டர் கியூப், சரியா? இப்படி இருக்கு 50.10 போடணும். ஏன் ரெண்டு இழிவணிக்க ரெண்டு தாளத்துல இருக்கும்டா 0.01 பொதுவா நுண்மானியத்துக்கு கணிச்சுன்னா 0.01 தானே வர. அப்ப ரெண்டு டிஜிட்ல போட்டீங்க 50.1 போட்டீங்கன்னா மார்க்ஸ்லாம் போயிட்டு இழிவணிக்கிற தாளத்துக்கு தானே போடணும். சரி, நீங்க இப்ப கணிக்கிற டைம்ல 49.90 மில்லிமீட்டர் கியூப் வருது. ஏன் குறை வந்து இதுக்கு கணித்தல் ரீதியா என்னென்ன பிரச்சனைகள் வந்துக்கலாம்? ஒன்று உங்களுக்கு தெரியணும், ரெண்டு காரணம். என்னன்னு சொல்லுங்க. சரி, நீங்க கமெண்ட் பண்ணுங்க, என்ன சொல்லுங்க. ரெண்டு காரணம். நீங்க இப்ப 50.30 வரணும், 49.90 வந்துருக்கு. இதுக்கு ஒரு ரீசன் என்ன? ஒரு குறிப்பிட்ட கோலத்துல கனவளவ அளக்கிற டைம் கணித்தல்ல வந்து மிஸ்டேக். அப்படின்னா நாங்க கொலையா போடல, ஏதோ ரெண்டு ரீசன் ப்ராப்பரா பிசிக்ஸ் நாலேஜ் வச்சு சொல்லலாம். என்னன்னு சொல்லுங்க. என்ன வீடியோங்கிறதால நீங்க கமெண்ட் பண்ணிடுங்க பார்த்துட்டு, சரியா? சொல்லுங்க. அதுக்காக இன்னொன்று சொல்லுங்க, பூச்சி ஒடுவலாம் இல்லை, வேற ஒரு விஷயமும் இல்லை. கணித்தலை வச்சுதான் நீங்க ரெண்டு ரீசன் சொல்லணும், சரியா? ஓகே. அடுத்தது நீங்க குவாண்டம் பிசிக்ஸ் சடப்பொருளின் என்னது குவாண்டம் பிசிக்ஸ் சொட்டு பௌதிகவியல் மேட்டர் அண்ட் ரேடியேஷன்ல படிச்சிருப்பீங்க. புதுசா 2019 ப்ரொவைட் பண்ணப்பட்ட ஒரு விஷயம். ஸோ அதுல உங்களோட சடப்பொருட்கள் 6 லெப்டனாலையும் 6 குவாக்களையும் ஆக்கப்பட்டிருக்குங்கிற விஷயம் தெரிஞ்சுக்கணும். அதோட புரோட்டோன் உள்ளடக்கம் சொன்னா UUDயா இருக்கும், நியூட்ரன் உள்ளடக்கம் சொன்னா UDDயா இருக்கும். ஒரு UN சொன்னா ஒரு அப்பர் குவாக், ரெண்டு அப்பர் குவாக் ஒரு டவுன் குவாக்கால புரோட்டோன் ஆக்கப்பட்டிருக்கும். அதே மாதிரி நியூட்ரன் ஒரு அப்பர் குவாக் ரெண்டு டவுன் குவாக்கால ஆக்கப்பட்டிருக்கும். இதுல உங்களுக்கு அந்த லெப்டன்ஸ் குவாக்கெல்லாம் தெரியுதானே, அதுல ஏதோலாம் படிச்சிருப்பீங்க, பாடமாக்கியும் வச்சிருப்பீங்க. என்னன்னு சொல்லுங்க. 6 லெப்டன் 6 குவாக், அதுல அப்பர் குவாக் டவுன் குவாக் எல்லாம் படிச்சிருப்பீங்க. சொல்லுங்க. அப் டவுன், டாப், ஜாம், பாட்டம், ஸ்ட்ரேஞ்ச் அப்படிலாம் படிச்சிருப்பீங்க. அதுல எலக்ட்ரான் நியூட்ரியானோ, மியோன் நியூட்ரியானோ, டோ நியூட்ரியானோ எல்லாம் படிச்சிருப்பீங்க. அது லெப்டனா குவாக்கா, அதனால அப் டவுன், அதனால டாப் பாட்டம், ஜாம், ஸ்ட்ரேஞ்ச் எல்லாம் படிச்சிருப்பீங்க. ஸோ 6 லெப்டன் 6 குவாக். இதுவும் ஒரு பாஸ் பேப்பர் क्वेश्चन 2019. ஓகே. அதனால UUD ரெண்டு அப்பர் குவாக் ஒரு டவுன் குவாக்கால புரோட்டோன் ஆக்கப்பட்டிருக்கும். U1 ஒரு அப்பர் குவாக் +2/3, D ஒரு டவுன் குவாக் -1/3 ஆയിരിക്കും. ஸோ ரெண்டு அப்பர் குவாக் ஒரு டவுன் குவாக்ல சேர்மானம் புரோட்டோன் ஆയിരിக்கும், ஒரு அப்பர் குவாக் ரெண்டு டவுன் குவாக்ல சேர்மானம் நியூட்ரன் ஆയിരിக்கும். ஸோ இந்த விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும், சரியா? இதுல ஒரு क्वेश्चंस கேட்கல. அதோட நீங்க இடை இயக்கப்பாட்டு சக்தின்னு படிச்சிருப்பீங்க. இடை இயக்கப்பாட்டு சக்தி தனி வெப்பநிலைக்கு நேர்வசம் வரைக்கும் தனி வெப்பநிலையில மட்டும்தான் தங்கி இருக்கும். ஸோ இது ரிலேட்டட் क्वेश्चंस வந்து 2004 வந்து நீங்க பார்க்கலும். அதாவது Ke = 3/2 kT படிச்சிருப்பீங்க. K னா போல்ட்ஸ்மேன் மாறிலி. ஸோ Ke proportional to T ன்னு வரும். Tங்கிறது பாகை C-ல தனி வெப்பநிலை கெல்வின். பாகை C-ல கண்டுபிடிக்கலாம் கேட்பான், கெல்வினுக்கு மாத்திட்டு தான் நீங்க என்ன செய்யணும். ஸோ அந்த விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும். அதோட உங்களுக்கு இதெல்லாம் நான் வேற விஷயங்களும் காய்க்கல. உங்களோட நான் கேட்கேன், வளியில் ஒளியின் வேகம் எதுல தங்கி இருக்கும்? வளியில் ஒளியின் வேகம் என்னென்ன காரணிகள்ல தங்கி இருக்கும் அதை சொல்லுங்க, சரியா? அடுத்தது கலியுக கலியொலியை வச்சு ஒரு क्वेश्चंस கேட்கணும். அதுக்கு நான் உங்களுக்கு கேட்கேன், லேசர் அலை என்ன வகையான அலை?
லேசர் கதிர் படிச்சிருக்கீங்க, அது என்ன வகையான அலை. அடுத்தது மின்காந்த அலைகள் எல்லாம் குறுக்கலை, குறுக்கலைகள் எல்லாம் மின்காந்த அலைகள். ரெண்டும் சரியா பிள்ளையா? அதை கொஞ்சம் சொல்லுங்க. அடுத்தது எஃப்எம் அலை, வானொலி அலை, நெட்டாங் அலைன்னு சொல்றது, இது சரியா பிள்ளையா? அடுத்தது மின்காந்த அலைகளோட ஓர்டர், மீடியன் அதிகரிக்கிற ஓர்டர் இல்லாட்டி மீடியன் குறையிற ஓர்டர், இல்லாட்டி அலைநீளம் அதிகரிக்கிற ஓர்டர் குறையிற ஓர்டர், அது சொல்லுங்க பார்ப்போம். அதோட மின்காந்த அலைகள் எல்லாம் குறுக்கலை, குறுக்கலைகள் எல்லாம் மின்காந்த அலைகள். எனக்கு கேட்டதுக்கு நான் உடனே சொல்றேன். நெட்டாங்க அலை, இதுல உங்களுக்கு வந்து சக்தி எதுல தாங்கி இருக்குவாங்க தெரியும். மின்காந்த அலைகள் எல்லாம் குறுக்கலை, கழிவுதா உங்களுக்கு டிரெக்டா குறுக்கலை நெட்டாங்க அலைன்னு காய்க்காம கழிவுதா கழிவொலின்னு சொல்லி தருவார். உங்களுக்கு கழிவுதா அதுல சக்தி அப்படின்னா மின்காந்த அலைகளோட சக்தி E7HF ஃப்ரீக்வென்சில தாங்கி இருக்கு, ஃப்ரீக்வென்சிக்கு நேரே சமமாயிருக்கு. நெட்டாங்க அலையோட சக்தி வீச்சத்திர வர்க்கத்துக்கு நேரே சமமாயிருக்கு, வீச்சத்திர தாங்கி இருக்கு. ஸோ அந்த விஷயம் தெரிஞ்சுக்கணும். அதோட அயனாக்கும் திறன் முனைவாக்கம் ரெண்டும் குறுக்கலைகளுக்கு மட்டும் இருக்கிற எஃபரிக்கும் நெட்டாங்க அலைகள் தெரியுமா? இல்லை. ஆனால் தெறிப்பு முறிவெல்லாம் அந்த அனலைஸ் தெறிப்பு முறைகள்லாம் ரெண்டுக்கும் ஓகே. நான் கேட்க என்னன்னா, எது குறுக்கலைக்கு மட்டும் இருக்கிற இயல்பு, எது நெட்டாங்கலைக்கு மட்டும் இருக்கிற இயல்பு, பொதுவான இயல்புக்காக தனித்தனி இயல்புக்காக அதை சொல்லுங்க. அதோட அயனாக்கும் திறன் அல்பா பீட்டா கேமா எதுக்கு கூட, அயனாக்கும் மாற்றல் அல்பாவுக்கு கூட பீட்டா கூட கேமா கூட. நான் கருதுற ஒவ்வொரு கேள்வியும் ஒன் ஷாட்ல ஆன்சர் சொல்றதுல தான் இருக்கு. ஸோ அதெல்லாம் நீங்க சொல்லிடணும், கமெண்ட் பண்ணுங்க. இல்லாட்டி எனக்கு கிளாஸ் குள்ள வந்தாங்கன்னா நீங்க இந்த நம்பருக்கு மெசேஜ் போடுங்க, டசன்ட் மேட்டர். அடுத்தது இவ்வளவு மெயினாக காட்டிக்கேன் சரியா. அதோட பாயிண்ட் 10 அதுல உங்களுக்கு தெரியும் 3 மட்ட லேசர் தொகுதி, 4 மட்ட லேசர் தொகுதி. நான் இப்போ சாதிக்க போகிறது 3 மட்ட லேசர் தொகுதி. ஸோ இந்த 3 மட்ட லேசர் தொகுதியில உங்களுக்கு இந்த மட்டம் 1 என்னென்ன படிப்பீங்க? தரை நிலை மட்டம், அதில் சக்தி E1 எடுங்க, E1ஓட மேல் இருக்கிற E2 E3 கூடிதான் போகும். ரெண்டாவது சிற்றுறுதி சக்தி மட்டம், சக்தி மட்டம் இல்லாட்டி மீவுறுதி சக்தி மட்டம் படிச்சிருக்கீங்க. மேலே இருக்கிறது அறுத்தப்பட்ட நிலையை சொல்லி படிச்சிருக்கீங்க. இதுதானே? சரி ஓகே. ஷார்ட் லிவ் இங்கெல்லாம் இது மெட்டாஸ்டேபிள், இது கிரவுண்ட் ஸ்டேட் படிச்சிருக்கீங்க சரியா. மெட்டாஸ்டேபிள், கிரவுண்ட் ஸ்டேட், இது ஷார்ட் லிவ் அறுத்தப்பட்ட நிலை, இது சிற்றுறுதி சக்தி மட்டம், மீவுறுதி சக்தி மட்டம். ரெண்டு ஒன்றானே, கிரவுண்ட் ஸ்டேட் தரை நிலை. ஸோ இதுல உங்களுக்கு ஒரு லேசர் கதிரொன்று உருவாகிறேன்னு ஷார்ட்டா செல்வேன். மட்டம் 1ல இருந்து மட்டம் 3க்கு நீங்க என்ன செய்வீங்க? பம்பிப்பீங்க, பம்பித்தல் செயற்பாடு நடக்கும். அந்த டைம் மட்டம் 3ல இருந்து மட்டம் 2க்கு ஃபாஸ்ட் டிகே, ஃபாஸ்டா நடக்கிற செயற்பாடு வரும். அந்த டைம் லேசர் அதாவது லேசர் கதிர் உருவாகுமா? இல்லை. ஆனா மட்டம் 2ல இருந்து மட்டம் 3 தானே செய்யும் லேசர் டிரான்சிஷன் நடக்கும் சரியா. லேசர் செயற்பாடு இங்க வரும். ஸோ இதுல உங்களுக்கு தெரியணும், இது பம்பித்தல், இந்த இடத்துல வாரது தன்னிச்சை காலல், தன்னிச்சை காலல் தானே. ஸோ இது ஃபாஸ்டா நடக்கும். இது தூண்டிய காலல், தூண்டிய காலல் வாரதுதான் ஸ்லோவா நடக்கும், அது லேசர் டிரான்சிஷனா இருக்கும். ஸோ இந்த விஷயம் தெரியணும். அதோட உங்களுக்கு அந்த பம்பிக்கும் கதிர்க்கும் மீடியன்னா E1ல இருந்து E3 தானே போகுது. ஸோ பம்பிக்கும் கதிர்க்கும் மீடியன் கேட்டா E3 மைனஸ் E1 ஓவர் Hn வரும். லைக்வைஸ் உங்களுக்கு அந்த தூண்டிய காலம் தன்னிச்சை காலம் தான் இது. ஸோ தன்னிச்சை காலுக்கு E3 மைனஸ் E1 ஓவர் Hn வரும். ஸோ அதில் ஃப்ரீக்வன்சி. அடுத்து லேசருக்கு என்ன வர போகுது? அதில் அதிர்வெண் மீடியன் கேட்டா E2 ஓவர் E1, E2 மைனஸ் E1 ஓவர் Hn வரும். ஸோ இந்த விஷயங்களை உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும். ஸோ இதில் நம்ம ஒரு 10 பாயிண்ட் பார்த்துருக்கோம். இப்படி நம்ம எல்லா டைம் கவர் அப் பண்ணி நிறைய விஷயங்களை பார்ப்போம். அதோட இந்த விஷயங்களையும் லைட்டாக பாருங்க. என்னன்னு சொன்னா உங்கள்கிட்ட கேட்க போறது இருந்தால் யோசிக்கான செல்லணும், எல்லாத்தையும் பாடமாயிட்டு வரலையே. ஸோ இதுல நீங்க இந்த வெப்ப இயக்கவியல் செயல்முறை சம்பந்தமான விஷயங்களை பாருங்க. நீங்க வெப்ப இயக்கவியல் செயல்முறை டிவி கிராஃப் சம்பந்தப்பட்டு நீங்க என்னென்ன படிச்சீங்கிறத அடுத்த செக்ஷன், அடுத்த வீடியோஸ் போற டைம்ல ரெடி ஆகுங்க. அதோட எக்ஸ்ரே உற்பத்தி சம்பந்தமா என்ன செயற்பாடு நடக்கும்,
அதுகளையும் லைட்டாக பாருங்கள். எக்ஸ்ரே 30 மேட்டர் அண்ட் ரேடியேஷன்லையும் அதையும் பாருங்கள். அதோட முடிவு வேகம் படிச்சிருப்பீங்க, முடிவு வேகம் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மேட்டரில். ஸோ அதையும் கொஞ்சம் பாருங்கள். அடுத்து வெப்பத்தகைப்பு படிச்சிருப்பீங்க, வெப்பத்தகைப்பு ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மேட்டரில் லாஸ்ட் டிஸ்ட்ரிக்டில் படிச்சிருப்பீங்க. ஸோ அதையும் பாருங்கள். அதோட டிரான்சிஸ்டர் தொழிற்படணும், ஆக்டிவ் மோட்டில் தொழிற்படணும்னா என்ன மாதிரி இருக்கணும் அதில் நீங்கள் படிச்சிருப்பீங்க. அடி காலி சந்தி, அடி சேகரிப்பான் சந்தி, என்ன கோடல் இருக்கணும், அதுகள் சம்மந்தப்பட்ட விஷயம். ஒரு சில விஷயங்களுக்கு நீங்கள் முன்முக கோடலை யூஸ் பண்ணுவீங்க, இன்னொரு சில விஷயங்களுக்கு பின்முக கோடல். அதே மாதிரி இலட்சிய நிலை மாற்றி இலட்சிய கொள்ளளவு, அந்த இலட்சிய கொள்ளளவுக்குள்ளால நேரோட்ட மின்னோட்டம் ஓடுமா ஓடாவா, அது கொஞ்சம் சிலபாகும். இலட்சிய கொள்ளளவு அதுக்குள்ளால நேரோட்ட மின்னோட்டம் ஓடுமா இல்லாட்டி ஆடலோட்ட மின்னோட்டம் ஓடுமா, அந்த விஷயத்தை கொஞ்சம் பாருங்க. அடுத்தது என்னன்னு சொன்னா எல்லாரும் விதி, அதாவது மேக்னெட்டிக் ஃபீல்ட்ல நீங்க நிறைய விதிகள் படிச்சிருக்கீங்க. மேக்ஸ்வெல்ற விதி, அடுத்தது ஃப்ளெமிங்கின் விதி, அடுத்தது லென்ஸின் விதி, அந்த விதிகள் சம்பந்தப்பட்டு கொஞ்சம் பாருங்க. அதோட வேற நீங்க என்ன பார்க்கணும், வேற தப்பல் வேகம் ஒழுக்கு வேகம் ரெண்டுக்கும் ஒரே ஈக்குவேஷன் போடுறேன் இல்லை டிஃப்ரெண்ட் ஈக்குவேஷன் போடுறேன். தப்பல் வேகம் ஒழுக்கு வேகம். அதோட நீங்கள் இந்த மின்பாயம் படிச்சிருப்பீங்க. தேரிய மின்பாயம் மெயினாக எதில் டிபெண்ட் பண்ணிருக்கு, பொதுவாக கௌசமேட் கொண்டு தந்துட்டு தேரிய மின்பாயத்தை மாற்றணும்னு சொன்னால் என்னத்தை மாற்றணும், அதில் என்னென்னத்தில் டிபெண்ட் பண்ணிக்கும் அப்படிங்கிறத சொல்லுங்கள். அதே மாதிரி தான் நீங்கள் படலைகள் படிச்சிருப்பீங்க. ஸோ படலைகளையும் லைட்டாக நான் போடுறீங்க, என்னென்ன படலைகள் இருக்கு, ஸோ அதில் என்ன கான்செப்ட், ஸோ அதில் என்ன இன்புட் கொடுத்தா எப்படி அவுட்புட் வரும், அது சம்மந்தப்பட்ட விஷயங்கள். சரியா? ஸோ அதோடு சேர்ந்து நீங்கள் அந்த dq/dt வெப்ப கடத்தாருக்கான ஈக்குவேஷன் படிச்சிருப்பீங்க. dq/dt KA/dθ/dx படிச்சிருப்பீங்க. ஸோ அந்த வெப்ப கடத்தாருக்கான அந்த ஈக்குவேஷன் செல்லுபடியாகணும்னா ரெண்டு இம்பார்ட்டன்டான நிபந்தனை பூர்த்தி செய்யணும். ஸோ அது என்ன நிபந்தனை? அடுத்து என்னன்னு சொன்னால் ஒரு முனை மூடப்பட்ட குழாய், ரெண்டு முனை திறக்கப்பட்ட குழாய். ஸோ அதில் பரிவு வார டைமில் என்ன கான்செப்ட். அடுத்து நீங்கள் இந்த ஒரு முனை மூடப்பட்ட குழாய், ரெண்டு முனை திறக்கப்பட்ட குழாய்கள் பார்க்குற டைமில் நீங்கள் கணு படிக்கிற டைமில் அமுக்க மாற்றம் எந்த இடத்துல இழி வரைக்கும், அமுக்க மாற்றம் எந்த இடத்துல உயர்வு வரைக்கும், அமுக்கம் எந்த இடத்துல உயர்வு வரைக்கும், அமுக்கம் எந்த இடத்துல இழி வரைக்கும், அமுக்க மாற்றம் எந்த இடத்துல உயர்வு வரைக்கும், அமுக்க மாற்றம் எந்த இடத்துல இழி வரைக்கும் அப்படிங்கிற விஷயத்தை பார்க்கணும். அதே மாதிரி தான் இந்த ஒளிச்செறிவு மடத்தில தொடர்பு. ஸோ அதில் ஒரு ஷார்ட் கட் ஈஸியான ஆஃபம் வச்சுக்கிறது ஒரு வழி இருக்கு, அதையும் கொஞ்சம் பாருங்க. டெல்டா பீட்டா சமன் 10/10 I1/I0 அதில் சம்மந்தப்பட்டு. அடுத்து இந்த ஒளியற் கருவின்னு சொல்ல டைமில் அதில் நீங்கள் தொலைக்காட்டி, அடுத்தது கூட்டு நுணுக்காட்டி, வெளி நுணுக்காட்டி, கண் சம்மந்தப்பட்டு படிச்சுக்கீங்க. ஸோ இதில் நீங்கள் மெயினாக கன்சிடர் பண்ணணும் கூட்டு நுணுக்காட்டி, வெளிய நுணுக்காட்டி, தொலைக்காட்டில சாதாரண நிலை இயல்பான செப்பம் செய்து. ஸோ அந்த டைம்ல இறுதி பிம்பம் எங்க இருக்கும், உருப்பெருக்கத்துக்கான கோவை என்ன மாதிரி இருக்கும், அதோட சேர்ந்து தொலைக்காட்டியா இருக்குன்னு சொன்னா ரெண்டு வில்லைகளுக்கு இடையில இருக்கிற வேறாக்கம். ஸோ அது சம்பந்தப்பட்ட விஷயத்தை நீங்க பார்க்கணும். அதோட வேற என்ன, வேற இதுல உங்களுக்கு இவ்வளோத்தையும் பார்த்துட்டு வந்தீங்கன்னா நல்லா பார்த்துட்டு வந்தீங்கன்னா அடுத்த விஷயங்களை பார்க்கலாம். ஸோ இதில் நாலேஜ் இருக்கா இல்லையா, ஏன்னா நான் உங்களுக்கு அந்த எம்சிக்யூக்கு ஸ்கோர் பண்ணுறதுக்கு என்னென்ன விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும். இது நீங்கள் ஒரு ஃபுல் பேப்பரை செய்கிற அளவுக்கு ரெடி ஆகிட்டீங்கன்னு சொன்னால் எல்லாமே ஞாபகத்தில் இருக்கும். நிறைய விஷயங்கள் இருக்கு. அதோட சேர்ந்து நீங்கள் அந்த வின்ஸ்டன் பாலம், வின்ஸ்டன் பிரிட்ஜ், அந்த வின்ஸ்டன் பால தத்துவம் அதையும் கொஞ்சம் ஞாபகப்படுத்துங்க. எந்த டைம் எந்த ரேஷியோவுக்கு வின்ஸ்டன் பால தத்துவம் செல்லுபடியாகும். ஸோ அதில் ஒரு கெல்வடோ மாடி இருக்கும், ஒரு பெட்ரி ஒன்று வச்சுருப்பீங்க. ஸோ அதை புற மாற்றுறீங்க, உவிந்தன் பாலங்கள் சொல்லி ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க. ஸோ அந்த டைமில் எந்த மாதிரி கான்செப்ட் மின்னோட்டம் ஓடுமா அது சம்மந்தப்பட்ட விஷயம். ஸோ சவுண்ட் கொஞ்சம் வெளியில் போய் இருக்கும். ஸோ இதை நான் ஸ்டாப் பண்ணுறேன். என்ன சரி டவுட் நான் கேளுங்க. நான் கேட்ட கொஸ்டினுக்கு நான் சொன்ன விஷயம் எல்லாத்தையும் நோட் பண்ணி எனக்கு நம்பருக்கு அனுப்புங்க. ஃபுல்லாக சாட்டிஸ்ஃபைடுன்னு சொன்னால் சொல்லுங்கள். நம்ம அடுத்தடுத்த கிளாஸில் உங்களுக்கு நான் ஃப்ரீயாக சில விஷயங்களை ஷேர் பண்ணுறேன். லாஸ்ட்டாக செஞ்சதில் ஹாஃபாக பேமெண்ட்டும் ஹாஃபாக ஃப்ரீயாக தான் செஞ்சுருந்தேன். எல்லாத்தையும் காசு உங்களுக்கு சும்மா கொடுத்துருந்தேன். ஸோ இந்த முறை உங்களுக்கு ஃப்ரீயாக செய்த ஐடியா ஒன்று பிளான் பண்ணிங்க. நீங்கள் அலட்சியம் செய்யாத வரைக்கும். ஸோ ஃபுல்லாக முடிச்சிங்கன்னு சொன்னால் ஒரு ஃபீட்பேக் ஒன்று ஆகும், சாட்டிஸ்ஃபைடாக நல்லவா அப்படின்னு சொல்லி.
உங்களுக்கு ஏதோ நாலேஜ் வந்தீங்க அதே மாதிரி நான் கேட்ட கொஸ்டினுக்கும் கட்டாயம் கமெண்ட்லேயோ இல்லாட்டி நீங்கள் எனக்கும் ரெஸ்பான்ஸ் பண்ணுங்கள். ஸோ இதோட முடிக்க இஸ்லாம் வலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.